ஸோ சண்டே எபிசோடில் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த வாரம் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டா அண்ட் ஹர்ஷிதா தாங்க வந்து எலிமினேட் ஆகுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மணிகண்டாக்கு அந்த பேக் இன்ஜுரி ஆயிருக்குன்றனால எனக்கு ஒரு பாஸ்ட் ஃபியூ பர்ஃபார்மன்ஸஸாகவே வந்து அந்த பழைய மணிகண்டாவை வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான் அண்ட் சில விஷயங்கள் மிஸ் ஆச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துரும். ஸோ அவங்க தான் வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டாப் ஜோடி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபினவ் அண்ட் ராணிகுமாரி தான் வந்து டாப் ஜோடி வாங்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அபினவை வச்சு வந்து பல எபிசோட்ஸில் இந்த பாட சொல்லி நிறைய காமெடி பண்ணாங்க. நானுமே நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு. ஆனால் இவங்க அதை சும்மா விடாமல் இந்த வாட்டி பிரம்மாண்டமாக அவரை வச்சு ஒரு மேட்ரு ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன நடந்துச்சு இந்த எபிசோடில் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ரியா ரூத் அண்ட் அரவிந்த் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க, ஸோ அவங்களோட கதை, அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜெயிலில் இருக்க மாதிரியும் அங்கேருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அவங்களுக்குள்ளார அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அந்த சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வச்சுக்கிட்டே தான் அவங்க ஆடுறாங்க. ஒரு மாதிரி நல்லா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது ரெண்டு பேரோட ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருந்தது. அதாவது இந்த பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத வந்து நல்லாவே அவங்க வந்து காட்டியிருந்தாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ சீரியஸாக ஜென்யூனாக பண்ணியிருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ரியா ரூத்தை வந்து ஷூட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ அவங்கள வந்து சுட்டுருவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம ரியா ரூத் பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த பாடியை வச்சுட்டு தான் வந்து அரவிந்த் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரியா ரூத் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பாடி அப்படியே ஃபுல்லாக லூஸாக விட்டுட்டு உண்மையிலேயே பார்க்குறப்போ வந்து அதை நம்புற மாதிரி வந்து அவங்க அதை செஞ்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கண்ணை வேற மூடியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அரவிந்த் மேலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு வச்சுட்டு அவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க. வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் தான் வந்து அவங்களுக்கு அந்த நியூஸ் வருது, அது நேற்று நைட் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டச்சு தான், ஆனால் நல்லா இருந்தது. அண்ட் நம்ம அரவிந்த் பார்த்தீங்கன்னா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்தது, அந்த கடைசியாக அந்த இது முடிகிறப்போ அந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வைப்பாங்க. அப்படியே ஒரு வெறித்தனமாக அப்படி ஜெய் ஹிந்த் அப்படின்னு கத்தத்தை பார்த்து எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து அரவிந்த் செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ்மே வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அண்ட் பிரதீப் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த எளிய மக்கள், ஸோ அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குட்டி லவ் ஸ்டோரியை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம பெரிய வீடெல்லாம் கட்டிட்டு போகணும், இல்லையே நம்ம அங்கெல்லாம் போனால் இந்த மாதிரி நிலாவை அழகாக பார்க்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்க ரெண்டு பேரோட கெட்டப்பாக இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பிரதீப்புமே பார்த்திங்கன்னா நிறைய க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நடுவில் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பிரதீப்பை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த கான்செப்டை தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அந்த மண் பாண்டு இருக்குது தெரியுமா, அந்த பாண்டு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் மட்டப்பலகை இதெல்லாம் வச்சு ஆடி இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பாண்டை பார்த்தோன்னே இது என்னடா இதை வச்சு எப்படி அவங்க பண்ண போகிறாங்க, இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யோசிச்சா சான்ஸே இல்லை. அவ்வளோ அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்டில் ரெண்டு பேரும் வந்து ஒரு கால் வச்சு நின்றுட்டு அதை அப்படியே சுற்றுறது, ஸ்பின் பண்ணுறது, அப்புறம் அந்த பாண்டில் வந்து நின்றுட்டு இருக்கப்போ வந்து பிடிச்சி அப்படியே இழுக்கிறதா இருக்கட்டும். பிரதீப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே படுத்துட்டு ஒரு காலில் வந்து பாண்டை வச்சு தூக்கியிருப்பாரு. அண்ட் பிரியங்கா அது மேலே படுத்து அப்படியே ஒரு ஜம்ப் மாதிரி இப்படி போயிட்டு வருவாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அந்த பாண்ட் மேலே படுத்துப்பாங்க. பிரதீப் வந்து அதில் அப்படியே பிடிச்சிட்டு அவங்கள அப்படியே இப்படி சுற்றுறப்போ ஏதோ அந்த சூப்பர்மேன் போஸ் மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே அவங்க பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. அண்ட் அதே மாதிரி பாண்டில் அவங்க நிற்கிறாங்க. பிரதீப் வந்து புல் பண்ணுறப்போ அப்படியே அந்த ஸ்கேட்டிங் மாதிரி அப்படியே சர்ன்னு அவங்க வரது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியங்காவை பிரதீப் தூக்கிட்டு கரெக்டாக இந்த கழுத்தில் வச்சு ஒரு ஸ்பின் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆல்டர்னேட் பண்ணி அந்த கழுத்து கொண்டு போய் ஒரு ஸ்பின் ஒன்று பண்ணுவார். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரதீப் நிற்கிறாருன்னா அவருக்கு பேக் சைடில் பக்கமாக அவங்க பெண்ட் பண்ணுறாங்க. பெண்ட் பண்ணி அப்படியே கீழே அந்த மட்டப்பலகை இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு திரும்ப மேலே வந்தாங்க. அண்ட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வச்சு வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இதுவுமே அவங்க பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலில் நான் போக விரும்பலை. ஆக மொத்தம் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண விதம் வந்து செம்மையாக இருந்தது. அண்ட் அந்த கான்செப்டாக இருக்கட்டும், அவங்க கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ்மே ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம பிரதீப்பை கேட்குறப்போ அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ இந்த மட்டப்பலகை, அதாவது அவர் டைல்ஸ் போட்டுட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயே சொல்லியிருப்பாங்க தெரியுமா. ஸோ இந்த மட்டப்பலகை அதெல்லாம் வந்து அவர் ஒர்க்கில் யூஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த பாண்ட்லலாம் மண் எடுத்துக்கிட்டு எத்தனையோ மாடி நான் ஏறிலாம் போயிருக்கேன். அப்போலாம் நான் யோசிச்சிருக்கேன் நம்ம லைஃப் மாறாதா அப்படின்ட்டு. பட் இப்போது இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. ஏன்னா இது கீப் இன் டச் ரவுண்டாக. ஸோ போன சீசன்லேயும் கீப் இன் டச் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட சொல்லிட்டு கையை ஒருத்தங்க கையாக பிடிச்சிட்டு இது யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அரவிந்தை கூப்பிட்டுட்டு அனன்யாவோட கை எதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் காமெடி என்ன, எடுத்தோன்னே ரியா ரூத்தோட கை தான் கொடுக்குறாங்க. பிடிச்சிட்டு இது ரொம்ப ரஃப்பாக இருக்குது, இது ஏதோ பையனோட கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு கடைசியாக அனன்யாவோட கையை பிடிச்சிட்டு இல்லைன்றுவார். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் இல்லை அவங்கள திரும்ப வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அப்போ வேறு கையை மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம் இதுதான் அனன்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஏன்னா கையில் வந்து அந்த கயிறு கட்டியிருப்பாங்க, அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருப்பார் போல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்பா மேம் வந்து அபினவை கூப்பிட்டு என் கையை கண்டுபிடிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அவர் ஆனால் எல்லாம் இது பண்ணி இல்லைன்ட்டு இருப்பார். ஆனால் ஸ்ரீதேவி மேம் கையை பிடிச்சி தான் ரம்பா மேம் கை அப்படின்றவார். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த நெயில்ஸு அதை வந்து டச் பண்ணி பார்த்து தான் சொன்னார். கடைசியில் ரம்பா மேம் கையை வைப்பாங்க அல்லா அப்படின்றவார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டரை கூப்பிட்றாங்க. நான் கூட யோசித்தேன் என்னடா இன்னும் இந்த கேம் இழுத்துட்டே போகிறாங்கன்னு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டரோட பொண்ணு வந்து அங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ 2 கை. ஆனால் அவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் ரொம்ப டெக்னிக்காக யோசிச்சு கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருணிமாவோட கை கரெக்டாக டச் பண்ணி பார்த்துட்டு இது வந்து சின்னதாக இருக்குது, இது யாரோ சின்னதாக இருக்கவங்க தான், ஸோ ஒன்று ராணி இல்லைனா அருணிமா தான் அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இது அருணிமாவோட கை தான் வரும். சரி அது பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்காவோட கை வரும். டச் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப ரஃப்பாக இருக்குது, அப்போ இது கண்டிப்பாக வந்து பிரியங்காவோட கை தான் அப்படின்றவார். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, செம்மையாக கண்டுபிடிச்சிருப்பாரு. அண்ட் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கை. ஸோ அது வந்து ரொம்ப எமோஷனல் மொமெண்ட்டாக இருக்குமா அவருக்கு. அண்ட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இவரும் அவங்களும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரியான ஒரு பெயிண்டிங்கு. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அடிக்கடி வெளியே போவார், எல்லாம் பண்ணுவார், பட் இருந்தாலும் என்னோட அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்னோட ஊஞ்சல் உட்காந்து அவர் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க அழுதுகிட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சாண்டி மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எமோஷனலாக பார்த்துருக்க மாட்டோம். அவருமே கண்ணெல்லாம் பயங்கரமாக கலங்கிடும். ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக போகிறப்போ செம்ம டயர்டாக இருக்கும். அப்போ விளாட்லாம்னு கூப்பிட்றப்போ நானும் நாளைக்கு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். ஸோ அதை தான் அவர் சொல்கிறா. ஸோ நான் கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். உங்களுக்கு அப்பா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்போ 1000 டைம்ஸ் பிடிக்கும் அப்படின்றப்போ வெறும் 1000 தானே, இல்லை 20,000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன அபினவோட சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகம் ஸ்டார் அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி ஒரு கான்சர்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இவர் ஏற்கனவே அந்த காஸ்டியூமில் தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அட்டு எடுத்தோன்னே அடியே கொள்ளுதேன்னு ஆரம்பிச்சாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அழகிய லைலா பாடினார். அடியே கொள்ளுதேவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இதில் ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரில் அந்த சைடில் ஃபுல்லாக அந்த பட்டாசு மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க. அது சுவிட்ச் ஆன் பண்ணால் வரும் போல் இருக்குது. அவரும் ரொம்ப நேரமாக போஸ்ட் பண்ணுறாரு, கிட்டாரை வச்சுட்டு அப்படியே மியூசிக்லாம் ஓடுது, அது வந்து எரியவே மாட்டேங்குது. என்ன சார் அப்படின்னு கேட்டால் சுவிட்சை நீங்கள் தான்ப்பா ஆன் பண்ணணுன்னு ரொம்ப நேரம் திணறி ஃபைனலாக அதை பண்ணிடுவார். இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, அவ்வளோ என்ஜாயபிளாக இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் கூட வந்து செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன் அந்த செட்டப்ஸ்லாம் பார்த்தோன்னே. பட் என்னமோ அந்தளவுக்கு எனக்கு ஃபன்னாக இல்லை, கொஞ்சம் போரிங்காக போன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீஷல் அண்ட் அவினாஷ் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்பா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம அபியும் நானும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் அவர் எப்பவுமே வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா, அவரோட ஆக்டிங்கு எல்லாம் அருமையாக இருந்தது. அதே மாதிரி இதுலேயுமே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அந்த பாடி லாங்குவேஜை கேரி பண்ணியே அவர் டான்ஸும் பண்ணியிருப்பார். அதாவது அந்த விக்ரம் சார் அதில் என்ன பண்ணியிருப்பாரோ அதே மேனரிசம்ஸோடய வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் தீஷல் வந்து அழகாக குட்டி பொண்ணு மாதிரி இருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் பறக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ மேலே தூக்கிட்டு சுற்றுவார். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஸ்பீடாக பறக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ என்னடா பண்ண போகிறாரு ஸ்பீடாக பறக்கிறதுக்குன்னு யோசிக்கிறப்போ தான் 2 பேரும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதை அப்படியே தூக்கி அவங்கள வந்து பயங்கரமாக சுற்றுவார். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த டைம் கூட அவினாஷ் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோ அந்த பாடி லாங்குவேஜோ விட்டு கொடுக்காம பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஓவரால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. அண்ட் ஜட்ஜஸ்மே வந்து அதான் சொன்னாங்க. அண்ட் இவங்களுக்குமே வந்து க்ரீன் லைட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கடைசியாக யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா அண்ட் மணிகண்டா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆர்மி கான்செப்ட் எடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. ஹர்ஷிதா வந்து சான்ஸே இல்லைங்க. ஸ்டார்டில் என் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு ஆர்மியில் இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு பயங்கர டெடிக்கேட்டடாக அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஷார்ப்பாக செமையாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மணிகண்டா அவர் வந்து படுத்திருப்பார். அண்ட் ஹர்ஷிதா ஒரு ஜம்ப் பண்ணுறப்போ இவர் லைட்டாக அப்படி கிக் பண்ணி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகி இவங்க ஒரு மாதிரி விழுந்துருவாங்க. பட் அது எதுவுமே பெருசாக தெரியாது. இதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டக்குன்னு எந்திரிச்சு அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி இது கீப் அண்ட் டச்ன்றனால அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு இல்லை 2 பேரும் காலில் வந்து ரோப் டைப் பண்ணி ஆடுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹர்ஷிதாவோட கால்லேருந்து அந்த ரோப் வந்து கலண்டுருதுங்க. ஸோ அந்த ரோப் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு மூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை ஆரம்பம் அப்படின்ற மாதிரி வரும் ஒரு அந்த பாட்டில். அப்போ கரெக்டாக நம்ம ஹர்ஷிதா வந்து அப்படி கீழே உட்காந்துட்டு அப்படி ஒரு 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 அனிமல் மாதிரி அப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அப்படி வருவாங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. அதனால செம்மையாக இருந்தது. பட் இதுவுமே கடைசியில் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றப்போ அந்த மியூசிக் இதெல்லாம் சேர்த்து கேட்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ஃபீல் வந்துடுது. ஸோ இவங்களது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் கோஆர்டினேஷன் அங்கங்கே மிஸ் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இது கீப் அண்ட் டச் அப்படிங்கிறப்போ அந்த கயிறு வேறு கலண்டுருச்சியா, ஸோ அதையுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்திருப்பாங்க. அண்ட் இதையும் தாண்டி மணிகண்டா வந்து நமக்கு வந்து பழைய மணிகண்டா இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஜட்ஜஸுமே வந்து இதே மாதிரியான கமெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ லைட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம டாப் ஜோடி யார் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் இந்த டாப் ஜோடியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு யார் தெரியுமா வராங்க? நம்ம அமீர் அண்ட் பாவனி வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் தான் வந்து எங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு 20 ஏப்ரல். அதனால் நாங்கள் வந்து இங்கே வந்து இதை சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டான கப்பலாக தான் அவங்க இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பிக் பாஸுக்கு அப்புறமா அவங்களோட என்டையர் ஸ்டோரியே வந்து மறக்க முடியாது. பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு கப்பலாக தான் இருந்தாங்க இல்லையா அந்த டைமு. ஸோ அவங்க தான் வந்து டாப் ஜோடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ராணி அண்ட் அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எலிமினேஷன் அப்படின்னு வந்தப்போ ஓவரால் ஸ்கோர் வைஸ் பார்த்தாலுமே வந்து மணிகண்டா அண்ட் ஹர்ஷிதா அந்த ஜோடி தான் வந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க மட்டும்தான் எல்லோ லைட்டுமே வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு இது கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் போடும். அண்ட் அதே மாதிரி டாப் ஜோடி வேறு யாராவது வாங்கியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நேற்று என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அருணிமான் குருநாத் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கமெண்ட்டே போட்டிருந்தீங்க. ஸோ ஒருவேளை அவங்க டாப் ஜோடி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் ஜோடி எபிசோட்ஸ் வரப்போ அந்த ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதையும் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீயா நானோட ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் போட்டுருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையுமே பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.